சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ரேவதி, ரேவதி, குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. தேவி, குடிக்க தண்ணி எடுத்துட்டு வாமா. ஏய் தேவி. பா கூப்பிட்டீங்களாப்பா? ஏய் ரேவதி, நான் கூப்பிடுறது உனக்கு கூட காது கேட்கலையா? என்னங்க சொல்லுங்க. நான் கூப்பிடுறது காதுல விழாத அளவுக்கு அப்படி என்ன யோசனையில இருக்க? ஒண்ணு இல்லைங்க, நான் சமைச்சிட்டு இருந்தேன். அதான் குழம்புல உப்பு போட்டேனா இல்லையான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் உப்பு அதிகமாயிடுச்சுன்னா கஷ்டம் இல்ல. ஏங்க வெளியில கிளம்பிட்டீங்களா? இருங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டே போயிடலாம். அப்பா அப்பா என்னப்பா என்கிட்ட கேட்டீங்க? இந்த வீட்டுல நடக்கிறது எதுவுமே சரியில்லை. இது எதுவுமே நல்லதுக்கு இல்ல. எல்லாரும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க. என்னங்க யார்கிட்டயே பேசுற மாதிரி பேசுறீங்க? இது நம்ம குடும்பங்க. நம்ம குடும்பம் தான். ஆனா குடும்பத்துல இருக்கிற யாரும் என்ன மதிக்கிறது இல்லையே. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நாங்க என்னங்க பண்ணோம்? அப்பா, எங்களுக்கு நீங்க தான்ப்பா முக்கியம். உங்களுக்காக மத்தவங்கள விட்டு கொடுப்போமே தவிர யாருக்காகவும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டோம்ப்பா. உன் சொல்லுல இருக்கிற உண்மை செயல்ல இல்லையம்மா. ஏதோ வாய் வார்த்தைக்காக அப்பா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்ற, அப்படிதானே? இல்லப்பா, நான் உங்க பொண்ணுப்பா. உங்களுக்காக யாரும் இல்லைனாலும் கூட உங்க பொண்ணு நான் இருப்பேன்பா. என்னங்க நீங்க ஏதோ நாங்க உங்களை ஒதுக்கி வச்ச மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. நீ சொன்னாலும் சொல்லலனாலும் அதுதான் உண்மை. எல்லாரும் என்ன ஒதுக்கிதான் வைக்கிறீங்க. என்னங்க அப்பா, இப்போ நீங்க எல்லாருமே இந்த வீட்டுல யார் பேச்ச கேட்டு நடக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இப்ப கூட அவளை எதிர்பார்த்து தானே காத்துட்டு இருக்கீங்க. ஊருக்கு போனவ பெரிய பணக்காரியா திரும்பி வருவான்னு அவளுக்காக காத்துட்டு இருக்கீங்க, அப்படிதானே? பாக்குறேன். இன்னும் எவ்வளவு நாள் தான் அந்த மீனா பேச்ச கேட்டுட்டு ஆடுறீங்கன்னு நானும் பாக்குறேன். இவ இப்படி உயிரோட வந்தா? அப்பா, வாங்க சார். டீச்சர், நான் சென்னையிலேயே சொன்னதுதான். நீங்க ஆசிரமத்துக்கு உதவி பண்ணது நல்ல விஷயம் தான். ஆனா என்ன இருந்தாலும் 5 கோடி ரூபாய தானம் பண்ணிட்டு வந்தா எந்த குடும்பத்து ஆளுங்களும் ஏத்துக்க மாட்டாங்க. அதனால வீட்டுக்குள்ள போன உடனே அந்த விஷயத்த சொல்லிடாதீங்க. எல்லாரும் என்ன நிலைமையில இருக்காங்கன்னு பார்த்து அப்புறமா சொல்லிக்கலாம். சரிங்க சார். வாங்க. மீனா, ஏறாவதி அங்கே நிக்கிற, சீக்கிரம் வா. மாமா, என்ன ராவதி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? போ, ஆர்த்தி கரைச்சு வச்சு எடுத்துட்டு வா. போ, சீக்கிரம் போ. மீனா, மீனா ஒரு நிமிஷம் நில்லு. உன் அத்தைக்காரி ஆர்த்தி எடுத்துட்டு வர போயிருக்கா, கொஞ்ச நேரம் இரு. மீனா, உள்ளவா. ஏன் இங்கே நின்னுட்டு இருக்க? இரியா, உன் அம்மா ஆர்த்தி எடுத்துட்டு வர போயிருக்கால, எடுத்துட்டு வந்துட்டோம். ஓ, சரி. சீக்கிரம் வாமா. வா. போ. காலையிலேயே ஆர்த்தி ரெடி பண்ணி வச்சிட்டேல, கொண்டு வரக்கு இவ்வளவு நேரமா? ஆர்த்தி எடுப்போம். அத்தை, நீங்களே எடுங்க அத்தை. என்ன ரேவதி, நான் எப்படி எடுக்கிறது? அவன் மருமக தானே, நீ போய் எடுப்போ. அம்மா, என்னம்மா யோசிக்கிற? அம்மா நீ கொடுமா. இதுல என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? அன்னைக்கு நானே எடுக்கிறேன். அண்ணி, இங்க பாருங்க நீ.
தேவி நல்லா சுத்து தேவி. ஊர்க்காரங்க கண்ணு பூரா மீனா மேலதான் இருக்கு. நல்லா சுத்து, அவ மேல இருக்கிற திஷ்டி எல்லாம் போகட்டும். உள்ள போங்க அண்ணி. போ போ. வா மீனா, வாங்க வா. உள்ள வா மீனா. வாங்க, வாங்க வாயா வா. வா மீனா வா. அப்பா எப்படிப்பா இருக்கீங்க? மாப்பிள்ள எங்கம்மா? வெளியில போயிருக்காருப்பா. என்னடா தயாளா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டா. என்ன ரவி, மீனாக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும்னு என்னென்னமோ சமைச்சு வச்சல. ஓ, அதெல்லாம் எடுத்துட்டு வந்து இவளுக்கு கொடு. ஓ, எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆ, ஐயோ, இவர் வேற பாக்குறாரே. இந்த அத்தை வேற சும்மா இல்லாம எல்லாத்தையும் சொல்லி கிளறி விட்டுட்டே இருக்காங்களே. என்ன ரவி பாத்துட்டு இருக்க? போய் சாப்பாடு எடுத்து வை போ. அண்ணி பாட்டி எனக்கு பசிக்கல பாட்டி, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். என்னங்க, மீனாக்கு சொத்து கிடைச்சிருச்சா? பா, உங்களுக்கு அங்க எதுவும் பிரச்சனை இல்லையே? ஆ, அங்க என்ன நடந்துச்சுன்னு அப்புறமா சொல்றேன். என்ன எல்லாரும் என்ன பார்த்துட்டு ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பாத்துக்கிறீங்க? நான் இங்க இருக்கிறதுனால மீனா கிட்ட எல்லாரும் சகஜமா பேச முடியல இல்ல? எனக்கு இந்த வீட்ல என்ன மரியாதை இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னங்க? ஏய் தல, அப்பாடா. மீனா மீனா, ஐயோ. எத்தனை தடவை கால் பண்ண, ஏன் போன் எடுக்கல? ஏன் மீனா, போன விஷயம்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? அதெல்லாம் நல்லபடியா தான் முடிஞ்சிருக்கும். அண்ணி, உங்க சொத்து எல்லாத்தையும் உங்க பேருக்கு எழுதி வாங்கிட்டீங்கல்ல? ஏ மீனா, சுகன்யாவை பாத்தியா? அவளுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். நீ அவ வீட்டுக்கு வரலன்னு சொன்னா. ஆமா, நீ அவ வீட்டுக்கு போகலனா வேற எங்க மீனா தங்குன? ஆமா பாட்டி, நான் சுகன்யா அம்மா வீட்டுல தங்கல. மீனா, சுகன்யாத்த வீட்டுக்கு போறேன்னு தானே சொன்ன. அங்க போகாம வேற எங்க போன? ராம், அது ஒரு பெரிய கதை ராம். சரி சரி மீனா, நீ ரொம்ப டயர்டா இருப்ப. நான் ஒரு காஃபில ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். சாப்பாடு அப்புறமா ஏய், சாப்பிடலாம். என்ன ரேவதி காப்பி கிப்பின்னு இருக்க? மீனாக்கு பிடிக்கும்னு நீ பால் பாயசம் செஞ்சு வச்சல, அத போய் எடுத்துட்டு வா போ. சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா போ. எடுத்துட்டு வரேன் அத்தை. இவ மட்டும் எப்படியாவது தப்பிச்சிடுறாளே. இவள என்னதான் பண்றது? சொத்து இவ பேருக்கு மாறிடுச்சான்னு வேற தெரியல. சத்தியமூர்த்தி சார் வேற இவ கூட வந்திருக்காரு. அங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே. கேஷுவலா பேசுற மாதிரியே இவகிட்ட கேட்போம்.